வெல்கம் டு அவர் டெய்லி டிவோஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரோவர்ப்ஸ் சாப்டர் 11 verse 11 to 13. ஸோ இதில் சாலமன் என்ன சொல்கிறார், ஃபர்ஸ்ட் செக்ஷனில் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து எப்படி நியாயமான மக்கள், அதாவது அப்ரைட் பீப்புள் எப்படி வந்து ஒரு முழு சிட்டியே அவங்க எப்படி மாற்றலாம், அவங்க செவிகள், அவங்க வாய்க்கள் மூலமாக சொல்கிற வார்த்தைகளை எப்படி மாற்றலாம், அதே மாதிரி துர்மாக்கை வந்து எப்படி வந்து ஒரு கும்பலை அவர்கள் வார்த்தையில் எப்படி மாற்றலான்னு ஓவராக சொல்கிறார். அதாவது கரப்டட் பீப்புளுக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆட்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸை வந்து இந்த 3 வேர்ஸில் சொல்கிறார். ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் வந்து வேர்ஸ் 11. அதில் என்ன சொல்கிறாருன்னா, பை த பிளெஸிங் ஆஃப் த அப்ரைட் அ சிட்டி இஸ் எக்ஸால்டட், பட் பை த மவுத் ஆஃப் த விக்கெட் இட் இஸ் ஓவர்த்ரோன். டைரெக்டாக படித்தாலே நம்மளுக்கு என்ன புரியுது, அதாவது ரட்சிக்கப்பட்டவங்க ஆண்டவருக்குள்ளே இருக்க மக்கள் வந்து அவங்க வார்த்தைகளில் என்ன ஆகும், நம்ம நேற்று பார்த்ததே ஒரு ஸ்டெப்பு ஃபர்தர் தான். நேற்று வந்து ஒருத்தங்களுக்கு வந்து என்ன சொன்னோம், நம்ம வார்த்தைகள் மூலமாக பில்டப் பண்ணலாம். இது பேசிக்கலி என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி ஆட்கள் இருந்தால் ஒருத்தர் மட்டும் இல்லை, அவங்கள சுற்றி இருக்க பல பேருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருந்து ஒரு சிட்டி, ஒரு கிராமம், இல்லைன்னா ஒரு சிட்டி, இல்லைன்னா ஒரு நாடு கூட, இதனால் ஒரு நாடு கூட பெனிஃபிட் ஆகும்னு சொல்கிறார் சாலமன். இல்லைன்னா ஒரு துர்மாக்கனோட வாயால் என்ன ஆகும்னு சொல்கிறார் அவர். பேசிக்கலி நம்ம நேற்று என்ன பார்த்தோம், ஒருத்தனை தான் அழிக்கும். ஆனால் இவர் இங்கே ஒரு ஸ்டெப்பு ஃபர்தர் போகிறார். ஒருத்தனை மட்டும் அழிக்காமல் ஒரு கிராமம், இல்லை ஒரு சிட்டி, இல்லைன்னா ஒரு நாட்டையே ஒரு துர்மாக்கனோட வாயால் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், கீழே கொண்டு வரலாம். அதான் சொல்கிறோம். ஸோ மெயின் டேக்அவே என்னன்னா, நம்ம கம்யூனிட்டிஸில் இன்னும் நம்மளை சுற்றி இருக்க விசுவாசிகளில் இந்த மாதிரி ஒருத்தர் நம்மளை என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம், முதல் டேக்அவே. அது மூலமாக என்ன சொல்லணும், நம்ம காட் பிளெஸஸ் கம்யூனிட்டிஸ் த்ரூ ரைச்சஸ் பிலீவர்ஸ். அதாவது ஆண்டவர் வந்து நம்மளை எப்படி ஆசீர்வதிப்பார்னா, இந்த மாதிரி பரிசுத்தமான ஆட்களை பில்ட் பண்ணுற மாதிரி பிலீவர்ஸ் வச்சு ஆசீர்வதிக்கிறாரு. அதே முறை ஆப்போசிட்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி காசிப், அதாவது முர்முர் பேசுகிறது, அந்த மாதிரி ஆட்கள் மூலமாக என்ன ஆகும், ஒரு கம்யூனிட்டியை கண்டிப்பாக அழியும். அதுவும் எப்படி அழியும், ஃபெய்த்லெஸ்னஸ், அதாவது நம்பிக்கை குறையும். அவங்க சொல்கிற வார்த்தைகளால் நம்மளுக்கு என்ன ஆகும், ஆண்டவர் மேலே இருக்க நம்பிக்கைக்கு டேமேஜ் ஆகும். அந்த டேமேஜ் குறைய என்ன ஆகும், சுற்றி இருக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்க்கையிலே டவுன்கிரேட் ஆகி we will most definitely be affected and அந்த கம்யூனிட்டி will also be affected. அதே மாதிரி ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி ஆகும். இது ஒரு இன்னும் ஒரு சிம்பிளர் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ உப்பு போட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய கறிகள் எல்லாம் எப்படி பண்ணுவோம், ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இதில் நம்ம ரசிக்கப்பட்ட மற்றவங்களை தூக்கி மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுகிற ஆட்கள் அதே மாதிரி தான் மற்றவங்களை எப்படி பண்ணுவாங்க, ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. மற்றவங்கள எதில் ப்ரிசர்வ் பண்ணுவாங்க, ஆண்டவருடைய வார்த்தையில், ஆண்டவருடைய பிரசங்கத்தில், ஆண்டவருடைய நம்பிக்கையில் அவங்கள ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. அதே மாதிரி we should also be, அகெயின் நேற்று பார்த்த மாதிரி, we should also be people who build up others. அதாவது மற்றவங்களை வந்து கட்டணும், ஆண்டவருடைய வார்த்தையில் கட்டணும். ஸோ மெயின் அப்ளிகேஷன் இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, நம்மளோட இப்போ நம்ம வந்து ஸ்கூல் போவோம், காலேஜ் போவோம், ஆஃபீஸ் போவோம், இல்லை பிஸ்னஸ் பண்ணுவோம், இல்லை எங்கே இருந்தாலும் நம்ம டெய்லி எங்கே இருக்கிறோமோ, வீட்டில் இருந்தாலும் சரி, நம்ம மற்றவங்களுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும். எப்படி ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்ம பார்த்த மாதிரி மற்றவங்கள பில்டப் பண்ணணும், மற்றவங்கள மோட்டிவேட் பண்ணணும், மற்றவங்கள ஆண்டவருடைய பிரசன்னத்தில், ஆண்டவருடைய வார்த்தையில் பில்ட் பண்ணும், ப்ரொடெக்ட் பண்ணும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு ஒரு வழியை இங்கே சாலமன் சொல்கிறாரு. ஏன்னா இது மூலமாக பண்ணாதான் நம்மள நெய்பர்ஹுட், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை பார்த்து ஒருத்தங்களுக்கு நல்லதானா அவங்க வந்து மற்றவங்களுக்கு இருக்கலாம். அது மாதிரி ஒரு டாமினோ எஃபெக்ட்னா என்னென்னா, லைனாக நிற்கும், ஒரு இது கீழே விழுந்தா அப்படியே எல்லா டக்குன்னு விழும். அதே மாதிரி நம்ம இருக்கலாம், லெட்ஸ் பி த சேஞ்ச். ஸோ நம்ம அந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு மோட்டிவேட் பண்ண போது நம்ம ஒர்க் பிளேஸ்லையோ, ஆஃபீஸ்லையோ, வீட்லேயோ, ஸ்கூல்லையோ, நம்ம ஸ்கூலில் யாரோ ஃப்ரெண்ட் இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி, கொஞ்சம் பில்டப் பண்ணி, கொஞ்சம் அவங்க வாழ்க்கையில் ஒரு லைட், ஒரு பாசிட்டிவ் லைட் கொடுத்தா, we never know the effect. நம்மளுக்கு தெரியாது, நம்ம ஆண்டவர் காட்டினா இட்ஸ் அ பிளெஸிங். பட் ஈவன் we may not know நம்ம பண்ணுறது அவங்களுக்கு எவ்வளோ நல்லா இருக்கும், எவ்வளோ பிளெஸ்ஸிங்காக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கூட காட் கேன் பிளெஸ் பீப்புள் த்ரூ அஸ். ஆண்டவர் நம்மள மூலமாக மற்றவங்கள ஆசீர்வதிக்கிறதுக்கு இப்படி தான் சாலமன் ஒரு அட்வைஸ் சொல்கிறார். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே ஃப்ரம் திஸ். தேங்க்யூ.